மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளுக்கு பொதுமக்களுக்கு உணவு வழங்கிய நடிகர் MS பாஸ்கர் விஜயகாந்த் குறித்து நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார். கேப்டன் அண்ணன் அவர்களுடைய பிறந்தநாள். ஒரு பிறந்த நாளைக்கும் என்னுடைய பிறந்த நாளைக்கும் சரி, அவருடைய பிறந்த நாளைக்கும் சரி, அவருடைய வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குவேன். இப்போ இறைவனா இருந்து நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமா அவர் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த வெள்ளவேடு பகுதியில தம்பி முரளி அவர்கள் ரொம்ப வெகு சிறப்பாக அண்ணன் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. 13 வருஷமா சினிமாவில் இல்லை, 8 வருஷமா அரசியல்ல இல்லை. ஆனால் அவர் பிரிந்த போது நடக்க முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், எங்கெங்கிருந்தோ ஜாதி மதம் இன மொழி இதெல்லாம் பார்க்காமல் அப்படி கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தாங்க. நான் அண்ணன் அப்படி பார்க்க முடியாது, நான் போகல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். போகக்கூடாது, வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவரெல்லாம் அப்படி பார்த்து ரசிச்சிருக்கோம். அவர் கையெல்லாம் பிடிச்சி ரசிச்சிருக்கோம். அப்படி நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் கையெல்லாம். அப்புறம் வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு, நீங்க போகலைன்னாக்கா எப்படி அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாலையும் தாங்க முடியல. அங்க போன எனக்கு நினைவே இல்லை. இப்படி ஒரு வேதனை. அப்படியே என்ன சொல்றது, மறுபடி அண்ணன் அதே உருவத்தோடு மறுபடி வரப்போறது இல்லை. ஆனால் நம்மளோட உள்ளங்கள்ல நிச்சயமா அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமா எல்லாரும் ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க, பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.